அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு எழுத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் என்ன பாருங்க, ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியன் என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். இரண்டாவது வினா, தம்மா என்பது எம்மொழி சொல். தம்மா என்பது எம்மொழி சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிராகிருதம். மூன்றாவது வினா, அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சார்லஸ் ஆலன். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். நாலாவது வினா, ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு என்ன? ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஐந்தாவது வினா, காவிரி என்ற பெயரில் ஆறு உள்ள நாடு எது? காவிரி என்ற பெயரில் ஆறு உள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆப்கானிஸ்தான். காவிரி, பொருன்ஸ் அப்படிங்கிற 2 பேரில் ஆறு உள்ள நாடுதுன்னா ஆப்கானிஸ்தான். ஆறாவது வினா, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 49 பேர். ஏழாவது வினா, புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனிதலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, யுவான் சுவாங். இப்போ பார்த்தீங்கன்னா புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம், காஞ்சி கோயில்களின் நகரம், சோழ நாடு சோறுடித்தது, பாண்டிய நாடு முத்துடித்தது, சேர நாடு வேலமுடித்தது, தொண்டை நாடு சான்றோடித்தது. இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துங்க. எட்டாவது வினா, மக்கள் அனைவரும் கொண்ட குழு பெயர் என்ன? மக்கள் அனைவரும் கொண்ட குழு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சமிதி. ஒன்பதாவது வினா, கின்ஷிப் என்பதன் பொருள் என்ன? கின்ஷிப் என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இரத்த உறவுகள். பத்தாவது வினா, மகாவீரர் இறந்த இடம் எது? மகாவீரர் இறந்த இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவ்பூரி, பீகார். 11வது வினா, புத்தர் பிறந்த ஊர் எது? புத்தர் பிறந்த ஊர் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கபிலவஸ்து. 12வது வினா, மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர்? மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சமஸ்கிருதம். 13வது வினா, அமிர்தகதா என்பதன் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா, அமிர்தகதா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, எதிரிகளை அழிப்பவன். 15வது வினா, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மெகஸ்தனீஸ். அடுத்த வினா, பாடலிபுத்திரத்தின் தற்போது பெயர் என்ன? பாடலிபுத்திரத்தின் தற்போது பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாட்னா. பாடலிபுத்திரத்தின் தற்போது பெயர் பாட்னா. 16வது வினா, கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவன் யார்? கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பாண்டியன் நெடுஞ்செழியன். 17வது வினா, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரகத்ரதா. 18வது வினா கடைசி சுங்க அரசர் யார்? கடைசி சுங்க அரசர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தேவபூதி. கடைசி சுங்க அரசர் தேவபூதி. 19வது வினா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி குமாரகுப்தர். 20வது வினா இந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஹர்ஷர். அடுத்த வினா ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மூன்றாம் கிருஷ்ணர். 22வது வினா சோலார் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சோலார் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி லத்தீன். இப்போ பாருங்க சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சோலார்ங்கிற வார்த்தை வந்து சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 23வது வினா சூரியனின் மேற்புற வெப்பநிலை என்ன? சூரியனின் மேற்புற வெப்பநிலை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்புற வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். 24வது வினா வில்லியம் ஹெர்ஷல் என்பவர் கண்டறிந்த கோள் எது? வில்லியம் ஹெர்ஷல் என்பவர் கண்டறிந்த கோள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி யுரேனஸ். இப்போ பாருங்க 1781ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். மீத்தேன் வாயு உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது. யுரேனஸ் வந்து மீத்தேன் வாயு உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது. யுரேனஸ் கோளில் வந்து 27 துணைக்கோள்களில் டைட்டானியா என்பது தான் மிகப்பெரியது. யுரேனஸ் கோளில் வந்து துணைக்கோள் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா. அடுத்து பாருங்க வெப்பமான கோள் வெள்ளி. வெப்பமான கோள் வெள்ளி. வளையம் உள்ள கோள் வந்து சனி. வளையம் உள்ள கோள் சனி. செந்நிற கோள் வந்து செவ்வாய். செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள் வந்து யுரேனஸ். உருளும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் வந்து நெப்டியூன். குளிர்ந்த கோள் நெப்டியூன். பிரகாசமான கோள் வெள்ளி. பிரகாசமான கோள் வெள்ளி. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். அடுத்தது இரட்டைக்கோள்கள் வந்து வெள்ளியும் புவியும். இரட்டைக்கோள்கள் வெள்ளியும் புவியும். மிக அருகில் உள்ள கோள் புதன். மிக அருகில் உள்ள கோள் புதன். மிக தொலைவில் உள்ள கோள் வந்து நெப்டியூன். நீலக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எதுனா பூமி. நீலக்கோள் பூமி. இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க. 25வது வினா உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? சரியான விடை ஆப்ஷன் சி திபெத் பீடபூமி. 26வது வினா இந்திய பெருங்கடலில் காணப்படும் ஜாவா அகழியின் ஆழம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 7725 மீட்டர். 27வது வினா 8 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? 8 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மாலத்தீவையும் மினிகா தீவையும். 28வது வினா ஆசியாவில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? ஆசியாவில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 48 நாடுகள். 29வது வினா தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாய்லாந்து. 30வது வினா தீண்டாமை ஒழிப்பு பற்றிய விதி எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றிய விதி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விதி 17. 31வது வினா சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிரதமர். 32வது வினா பாசறைக்கு திரும்பும் நாள் என்று. பாசறைக்கு திரும்பும் நாள் என்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் ஜனவரி 29. 33வது வினா தேசிய கீதம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. தேசிய கீதம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 24, 1950. 34வது வினா தேசிய ஊராட்சி தினம் என்று. தேசிய ஊராட்சி தினம் என்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 24. 35வது வினா தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வாலாஜாபேட்டை. 36வது வினா பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் யார்? பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் காந்தியடிகள். 37வது வினா கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். 38வது வினா கங்கை ஆற்றின் நீளம் என்ன? கங்கை ஆற்றின் நீளம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2525 கிலோமீட்டர். 39வது வினா தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பனை மரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். 40வது வினா இந்தியாவின் தேசிய இலச்சினை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் தேசிய இலச்சினை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950. 41வது வினா 360 டிகிரி என்பது எத்தனை நிமிடங்களுக்கு சமம்? 360 டிகிரி என்பது எத்தனை நிமிடங்களுக்கு சமம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1440 நிமிடங்கள். 42வது வினா மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். 43வது வினா விக்ரமாதித்யரின் அவையில் இலக்கண ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வராச்சி. 44வது வினா மத்தியமிக சூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மத்தியமிக சூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாகார்ஜுனா. 45வது வினா தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன். 46வது வினா அரசமைப்பு தினம் என்று. அரசமைப்பு தினம் என்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நவம்பர் 26. 47வது வினா முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1957 மார்ச் 22. 48வது வினா மாம்பழம் தேசிய கனியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. மாம்பழம் தேசிய கனியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950. 49வது வினா 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம். 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காஷ்மீர். கடைசி வினா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1997. இப்போ பாருங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட காலம் 1931லேருந்து 2015 வரைக்கும்.
இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. நல்லா பாருங்க, இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இதெல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய முக்கிய நூல்கள். நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.